கால்வாய் புதரில் வீசிய துர்நாற்றம். குப்பையில் கிடந்த இளைஞர் உடல். துப்பு துலக்கும் காக்கிகள். இளைஞருக்கு நடந்தது என்ன? கதிகலங்கி கிடக்கும் காட்பாடி. வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் அருகே அமைந்துள்ளது காட்பாடி. இப்பகுதியிலிருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் செயல்பட்டு வருகிறது காட்பாடி தாலுகா அலுவலகம். இதனை காட்பாடி தாலுகாவிற்குட்பட்ட கிராமத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக தாலுகா அலுவலகம் காணப்படும். இந்த நிலையில் காட்பாடி தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள கழிவுநீர் கால்வாய் புதரில் துர்நாற்றம் அதிகமாக வீசியுள்ளது. அதனை கவனித்த அவ்வழியாக சென்றவர்கள் கால்வாய் புதரின் அருகே சென்று பார்த்துள்ளனர். அதில் குப்பைகள் கொட்டப்பட்டு கிடந்த புதரில் வாலிபர் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு காட்பாடி உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் வந்தனர். அதற்குள் கால்வாய் புதரில் வாலிபர் ஒருவர் இறந்த தகவல் பரவ அப்பகுதியில் கூட்டம் கூடியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் புதரில் இருந்து உடலை மீட்டு சாலைக்கு கொண்டு வந்தனர். மீட்கப்பட்ட சடலத்தின் ஆடைகள் கிழிந்திருந்தது. இதையடுத்து ஆம்புலன்ஸுக்கு போலீசார் தகவல் கொடுத்து வரவழைத்தனர். உடற்கூறாய்விற்கு வாலிபர் சடலம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து தாராபடவேடு கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷ் காட்பாடி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வாலிபர் மர்ம மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது மனநலம் பாதிக்கப்பட்டு யாசகம் பெற்று வந்த வாலிபர் என்று கூறப்படுகிறது. ஆனால் திடீரென அந்த வாலிபர் இறந்துள்ளதால் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் என்றால் அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற பின்னணியையும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் காட்பாடி தாலுகா அலுவலகத்தின் எதிரிலேயே வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரைந்து போலீசார் நடந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே காட்பாடி தாலுகா அலுவலகம் அருகில் வசிப்பவர்கள் பேசுகையில் இறந்த வாலிபர் சில நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்தார். ஒரே உடையை உடுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் சாலையில் இதுபோன்று மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை கண்டறிந்து விடுதியில் சேர்க்க வேண்டிய சமூக நலத்துறை எப்படி இறந்த வாலிபரை கவனிக்காமல் விட்டார்கள் என்றும் கேள்வி எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா அலுவலகம் எதிரில் உள்ள புதரில் வாலிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.